உங்களை பார்த்து பணம் முக்கியமா இல்லை குணம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணம் தான் முக்கியம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த பணமா குணமாங்கிறதெல்லாம் பட்டிமன்றத்துக்கு தான் லாய்க்கு. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் எல்லாவற்றிற்குமே தேவை. திருமணத்திலிருந்து படிப்பு, வீடு, காரு, நகை, எதுனாலுமே வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா பணம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கை நமக்கு போதித்து வைத்திருக்கிறது. நம்முடைய மூளையில் அதை புகுத்தி விட்டது. அதனால நம்ம நம்மக்கிட்ட கேட்கும்போது பணம் தான் முக்கியங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளான இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு நல்ல குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை காட்டிலும் குணம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. அதாவது வேத வசனங்களின்படி நம்ம பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பின்னு தான் நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பூமியிலே நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையை வைத்து இந்த பூமிக்கு இந்த மரணம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த மரணத்தை சந்தித்த பின்பு நம்ம ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம். அந்த நித்திய வாழ்க்கையில் நம்ம எங்கே கழிக்க போகிறோம்? கடவுளோடு நம்ம பரலோகத்தில் சொர்க்கத்தில் இருக்க போகிறோமா, அல்லது பிசாசோடு கூட நரகத்தில் நம்முடைய அந்த நித்திய வாழ்க்கையை கழிக்க போகிறோமா என்பது நம் பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கையை பொறுத்து அமைகிறது. கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது நம்ம நரகத்துக்கு போகிறோம். இதை பெரும்பாலும் எல்லா மதங்களும் இதை ஏற்றுக்கொள்கின்றன. அப்போ பூமியில் இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம் என்று சொல்லி நம்ம அந்த பணத்தை தேடி ஓடும்போது நம்முடைய நற்குணங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் வேதம் இப்படி போதிக்கிறது. நல்ல குணங்கள் ஒரு மனுஷனுக்கு அவசியம். அப்போ தான் ஒருத்தன் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து அவன் மரணத்தை சந்தித்த பின்பு ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு அவன் போகும்போது அவன் கடவுளோடு கூட பரலோகத்தில் சொர்க்கத்தில் அவனால் தொடர்ந்து வாழ முடியும். இதுதான் அந்த வேதத்தின் போதனைகள். அதை வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, வேத வசனத்தை ஒரு மனுஷர் ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க நற்குலசாலிகளாய் அவர்கள் மாறினார்கள். அவங்களுக்கு நல்ல குணங்கள் வந்தது. வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அதுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, வேத வசனத்தின்படி வாழும் பொழுது நம்முடைய குணங்கள் நல்ல குணங்களாக அது மாற்றப்படுகிறது. அப்போ இந்த நற்குணங்களை நம்ம விரும்பணும், அதை நம்ம வெளிப்படுத்த பழகணும். வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் அது சாத்தியமாகிறது. நல்ல குணங்களை வெளிப்படுத்துவோம், கடவுளுக்கு பிரியமாக வாழ்வோம், நம்ம அவரோடு கூட வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.